உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்களவைத் தேர்தல் ரொம்பவே நெருங்கி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் தலைவர்கள்லாம் ஒவ்வொரு தெருவா போய் பயங்கரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடுறவங்களுடைய கண்டென்ட்டுகளை நாம வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கோம். இது தேர்தல் பராக் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் பராக் பராக்ல முதலாவது நம்ம பார்க்க போறது லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு ஆங்கிலத்தில் கூட இழுத்து செந்தமிழர் சீமானவர்கள் பேசியிருக்காரு. எதே அவர் தமிழ் தானே பேசுவார் அப்படின்னா, ஏங்க நாங்கள் திட்டும் போது ஆங்கிலத்திலையும் திட்டுவோங்க அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக பேசுனது மட்டும் இல்லாமல், மோடி இல்லைங்க அவங்க டேடியே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு வரலாற்று நடந்துருச்சு. ஒன்று இவங்களோட நம்ம பிறந்திருக்க கூடாது, இல்லை நம்மளோட இவங்க பிறந்திருக்க கூடாது. ஒரு கால முரண் தப்பு நடந்துருச்சு. பாரதி சொல்றான்ல, எல்லாரும் கோயிலில் போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடு, இப்படிதான் கண்டுகிட்டு இருப்பான். இவன் போய் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மாறியுடன் ஏன் படைத்தாய், எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தான்னு கேட்ட உலகத்திலே ஒரு ஆள் பாரதி மட்டும்தான். நீ எதுக்கு எனக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துட்ட, நான் என்ன பேசுறேன் உனக்கு புரிய மாட்டேது. சொல்லல பைத்தியக்காரன் பார்க்கும்போது பார்த்து பேசு, தூரம் இருந்து பார்க்குறவன் நீனும் பைத்தியம் தான் நினைப்பேன். அந்த கதையா இருக்கு. இங்க பூரா பைத்தியம். எவனாவது இல்லை 1000 ரூபாய் செல்லாதுன்னாங்க, செல்லாது. அப்புறம் கொஞ்ச நாள் 2000 ரூபா தானாங்க. இப்ப 2000 ரூபாய் எதுக்கு செல்லாதுன்னாங்க. இது யார் வேலை, பைத்தியக்கார வேலையா நல்ல அறிவான வேலையா? சொல்லுப்பா சொல்லுப்பா. ஊழல் ஒளிஞ்சிரும், லஞ்சம் ஒளிஞ்சிரும், தீவிரவாதம் ஒளிஞ்சிரும், எல்லாம் ஒளிஞ்சிரும். அப்புறம் இப்படி 4 கோடியை பிடிச்சா தொடர் வண்டியில், அப்புறம் இப்படி ஓட்டு காசு கொடுக்குறேன், அப்புறம் இப்படி தினம் ஒரு வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு, இடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடு, அங்கே லட்சக்கணக்கான கோடியில் எப்படி பிடிக்கிற? அப்போ ஒளி இல்லை, அப்போ போய் சொல்லிட்ட. இந்த வாக்கு எந்திரம் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்னு வட இந்தியாவில் செக் பண்ணுறேன். ஒரு மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், ஒரு எஸ்பி போய் அந்த பொத்தான அந்த வலைவெளியில் இருக்கு பாரு, பொத்தான அந்த அம்மா அழுத்தது, எந்த பொத்தான போட்டாலும் தாமரையில் எரியுது. இது இவிஎம் பேடா, இது என்ன விவி பேடா இல்லை ஃப்ராடா? என்னது இது? எங்கா போட்டாலும் அங்கே போய் எரியுது. கேட்டா நாங்கள் 400 இடம் அடிச்சு போடுவோம், 50 இடம் அடிச்சு போடுவோம். ஏப்பா 143 சீட்டுக்கு தாப்பா அவங்க தேர்தல் வச்சிருக்காங்க. 400 இடம் அவங்க போட்டு பெட்டியை வச்சிருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னு, ஏப்ரல் 19 முடிஞ்சிருது தேர்தல். அது போக ஜூன் 4 வரைக்கும் 44 நாளுக்கு வரைக்கும் எவனும் பணத்தை எடுத்துட்டு வெளியே போகக்கூடாது, பறக்கும் படை பிடிக்குமா. அது வரைக்கும் என்னடா நாங்கள் மளிகை கடைக்கு சாமான் வாங்க போகக்கூடாது, காசு எடுத்துட்டு போக முடியாது நீ. இப்ப அதுக்கு ஒரு வழக்கை நான் போட வேண்டியது இருக்கு. யோ தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சா விடுப்பா என் மக்களை. ஏதோ பிரதமர் தேர்தல் மாதிரி புரோக்கர் தேர்தலுக்கு எதுக்குடா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புரோக்கர் தம்பி, நீ இந்த நாட்டின் பிரதமரை தேர்வு செய்யறதுக்கு தேர்தல் நடத்தினா நீ உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. இது புரோக்கர் தேர்வு. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் என்ற எக்கனாமிக் பாலிசி அந்த நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது என் தமிழ் மீது, என் தாய் மீது, என் தலைவன் மேல சத்தியம். முடியாது. அது மோடி இல்ல, அவங்க டாடி இல்ல, எவன் வந்து உட்கார்ந்தாலும் அதான் ஒன்னும் செய்ய முடியாது. ஜான் பெர்கின் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தப்படி ஆழ்ந்து வேணாம், ஆரம்ப பக்கங்களே எப்படி உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு கடன் கொடுத்து கையெழுத்து போட வைப்போம். பிறகு பொருளாதாரம், தொழில், பாதுகாப்பு எல்லாவற்றிலும் எங்களுக்கு வேலை செய்ய வைப்போம். எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக மாறுவார்கள். அங்கே உங்கள் நாட்டிலே தொடர்வண்டி நிலையம் அமைத்தல், சாலை போடுதல், துறைமுகம் கட்டுதல், விண்ணூர்தி நிலையம் கட்டுதல் போன்ற வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள். எப்படி? நாங்க தான் ஏர்போர்ட் கட்டணும், நாங்க தான் இது கட்டணும், நாங்க தான் அது கட்டணும். எது கட்டினீங்க? அவன் தான் எழுதி உங்க மானத்தை கெடுக்கிறான். நீங்க யாருக்கு வேலை செய்யறான்னு? தமிந்தி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஆமாப்பா, தமிந்தின்னு ஒன்று இருக்கு. உனக்கு தெரியாதே? உங்களுக்கும் தெரியாதுங்களா? தமிந்தினா தமிழ் பிளஸ் ஹிந்தி காம்பினேஷன். இந்த மொழியை நடிகை நமிதா அவங்க போகிற இடத்துலலாம் பேசிட்டு வராங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்தில்
திருமுருகன் பூண்டியில் நடிகை நமிதா அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து பேசினாங்க. அப்போ நம்ம தலைவர் யாரு, நம்ம பிரதமர் ஒரு கொரோனா டைம்ல இப்படி சொன்னாரு, அப்படி பண்ணிட்டு இப்படி போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல வாக்கு சேகரிச்சிருக்காங்க. பார்த்துட்டு வாங்க. திருமதி நமிதா அவர்கள் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றார். அவர்களுக்கு நாம் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்தால் நல்லது. இப்படி ஒரு பொண்ணா? சூப்பர் 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 சூப்பர்யா. மறக்க முடியாத ஒரு வருஷம்னா 2020 கரெக்டா? 2020 கொரோனா அப்பா அவர்தான். இப்போ இந்தியா எங்கேயும் இருக்க மாட்டேன், இந்தியா இப்போ 0 ஆக போற. இங்க தமிழ் யாருக்கா தெரியுமா? இந்தியாக்காக இப்போ யாரு சேவ் பண்ண முடியல, காப்பாற்ற முடியல இப்போ. ஆனா அப்போ நம்ம கடவுள் யாரு? நம்ம விஸ்வ குருஜி மோடிஜி. தங்க தலைவர் வெற்றி வேலப்பன் வாழ்க, டாக்டர் வெற்றிக்கிளி வேலப்பன் வாழ்க, வருங்கால மந்திரி வெற்றிக்கிளி வேலப்பன் வாழ்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நிறைய பேருக்கும் இலவசமா வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. முத்ரா லோன்ல வந்து 5000 ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் கடன் கூட கொடுத்திருக்காங்க. இங்க தமிழ் யாருக்கா தெரியுமா? நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் எங்கே போனாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு, தமிழ் பாஷாக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. Manikam, this Gemini friend. Manikam take auto from father. Sorry. குறிப்பா சொல்லணும்னா புதிய பார்லிமெண்ட்ல கூட செங்கோல் வச்சு தமிழ் கலாச்சாரத்தை பெருமை படுத்துகிறார். என்னது சைக்கிளுக்கு நம்பர் இல்லையா? ஆனால் நம்ம ஊர்ல இந்த இடத்துல நீங்க எவ்வளவு நம்பி ஒரு எம்பிக்கு ஓட் போட்டிருக்கீங்க? அது யாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் யாரு? அவர் பேரு சொல்லி நான் விரும்பல, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லப்பா, நான் சொல்ல மாட்டேன். ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா? அதிமுக கட்சியை சேர்ந்தவங்களோட வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைய நேராக கொண்டு வந்து தேர்தல் பிரச்சார சமயத்தில் கொடுத்து வேட்பாளர்கள் கையால் அவங்களுக்கு ஒரு பேரை வச்சுப்பாங்க. அப்படி இங்கேயும் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரா இருக்கும் பார்த்துட்டு வாங்க. புரட்சி தலைவர் போல வருவார், கவலைப்படாதீங்க. குழந்தைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் ராமச்சந்திரன் வைக்கப்பட்டிருக்கு. ராமச்சந்திரன் 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 பெயர் வச்சிருக்காருமா. ஆமா, அடுத்து கவுன்சிலருக்கு தயார் பண்ணுங்க. அவரை எம்எல்ஏக்கு தயார் பண்ணுவோம், அப்புறம் எம்பிக்கு தயார் பண்ணுவோம். ஆதிஷா பேசி இல்ல போலீஸ். நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்த இடத்திலே இப்பொழுது வாக்குகளை சேகரிப்பார். எங்ககிட்ட ஒரு போட்டோ இருக்குங்க. அந்த போட்டோ தமிழ்நாட்டிலேயே இல்லை, இந்தியாவிலே இல்லை, ஏன் அது உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு தி பெஸ்ட் போட்டோ அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். எந்த போட்டோவா இருக்கும் பாருங்க. எல்லா இடத்துலையும் டோல் பூத்து, இந்த சுங்கச்சாவடிகள் இருக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள், அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு ₹1 கூட கட்ட தேவையில்லை. அது மட்டும் இல்ல, இன்னும் பல வாக்குறுதிகள். ஏன் இந்த வாக்குறுதியெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா 2021 நம்முடைய தலைவர் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். யார் காலையாவது போய் விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? டேபிள் சார்க்குள்ள போனாரா? நான் யார சொல்றேன்னு தெரியுதா? அப்படி முதலமைச்சரானவர் ஒருத்தர் இருக்காரு. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டோவா?
இந்த போட்டோ தான். இந்த போட்டோவை அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், உலக அரசியல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு போட்டோனா இந்த போட்டோ தான். அதாவது இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட வெக்கங்கெட்ட ஒரு முதலமைச்சரை, முன்னாள் முதலமைச்சரை உலகத்திலே பார்த்திருக்க முடியாது. எவ்வளவு அழகா தவிர்த்து போறாரு பாருங்க. இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த போட்டோவை அவரே மறந்தாலும் நானே மறந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவே மாட்டாங்க, மறக்க கூடாது. ஏன்னா அவர் செஞ்ச துரோகம் அப்படி. இப்போ இந்த போட்டோவை நான் காட்டல, நீங்க கேட்க சொல்லிதான், நீங்க வற்புறுத்தி தான் நான் காட்டினேன், சரியா? ஆனா அவருக்கு என் மேல கோவம் வருது. எங்க பார்த்தாலும் என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டோவை காட்டுறாரு, என்ன கிண்டல் பண்றாரு அப்படின்னு. அப்படியா? அதுக்கு பத்திரிகையாளர் கேட்கறாங்க, என்னங்க உதயநிதி இப்படி உங்களோட போட்டோ இப்படி காட்டுறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்றாருங்க, ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம என்ன தெரியும் பதில் சொல்றாரு, ஆமா தவழ்ந்து தான் போனேன், என்ன தப்பு, நடுவுல 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு, அப்புறம் நான் எப்படி அவங்க காலை போய் பிடிக்கிறது, நான் என்ன 3வது மனுஷி காலையா பிடிச்சேன்னு கேட்கிறாரு. நான் இப்ப சவால் விடுறேன், திரும்பி போய் அந்த அம்மா காலை பிடிச்சு பாருங்க பாப்பா, அந்த காலாலே எட்டி உதப்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு செய்யப்பட்ட துரோகம், அந்த துரோகம் அப்படி. அந்த அம்மாவோட காலை பிடிச்சி தவழ்ந்து போய் முதலமைச்சராகி, அந்த அம்மாவோட காலை பிடிச்சி, சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி கொஞ்ச நாள்லயே என்ன சொன்னாரு, யாரு இந்த சசிகலா கேட்டாரா இல்லையா, நீயா என்ன முதலமைச்சராக்கன்னு கேட்டாரா இல்லையா? இப்படி அந்த அம்மா சசிகலா அம்மாக்கு மட்டும் அந்த அவர் பச துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. நம்ம தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூப்பிடுறது இல்ல, செல்ல பேரு பாதம் தாங்கி பழனிசாமி. 2 கால் இருந்தா போதும் விழுந்துருவாரு. அதாவது இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றாரு, உதயநிதி ஒரே மாதிரி பேசுறாரு. திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, எனக்கு இருக்கிறது 1 வாய் 1 நாக்கு, உங்களுக்கு இருக்கிறது 9 வாய் 9 நாக்கு. நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, திரு டிடிவி தினகரன் பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா காலிலே விழுந்துருவீங்க, அமித்ஷா சொன்னா குட்டிகரன் அடிப்பீங்க, சசிகலா அம்மாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி அவர் மாதிரி நம்ம திமுக காரவனு பச்சை கிடையாது, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறவர் தான் திரு பாதம் தாங்கி உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வந்தவாசியில திமுக வேட்பாளர் ஆதரிச்சு திமுக நிர்வாகிகள் எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்துல வர்ற மாதிரி பசுமாட்டுல பால் கறந்து வித்தியாசமான முறையில வாக்கு சேகரிச்சிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரிச்சு திமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. அந்த சமயத்தில் நேராக ஒரு மாட்டு கொட்டகைக்கு போய் பால் கறக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் உங்களுக்கு ரோட் ஷோ பண்ணும்போது காய்கறி கடையிலையும் பழக்கடையிலையும் போயிட்டு அங்கே நின்று போஸ்ட் கொடுக்கலையா, இவர் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பசுமாட்டுக்கு பால் கறக்க போயிருக்கார். போனவர் பாலை கறந்தாரா, எங்கே கறந்தாரு, அது பால் கறக்க பால் வரவே இல்லை. அண்ணே முகத்தை மட்டும் காட்டுங்கண்ணே, பால் வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க ஊக்கப்படுத்த, அப்படியா சொல்ற, இதோ பார் அப்படின்னு அருமையான போஸை கொடுத்துட்டு அங்கிருந்து சத்தம் போடாம நகர்ந்திருக்காரு. திருவண்ணாமலையில காய்கறி கடை, பூக்கடை, நகைக்கடை உள்ளிட்ட முக்கியமான கடைகளில் பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரிச்சு நடிகர் கூல் சுரேஷ் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆனால் ஒரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க, அங்கேருந்து நேராக ஒரு பூக்கடைக்கு போயிட்டார். ஆமாம்,
நீ தள்ளு, நான் வந்து பூ கட்டுறேன் அப்படின்னு சொல்லி பூவை எடுத்துக்கிட்டு இந்த பூ 100 ரூபாய் அப்படின்னா அந்த அம்மா உடனே என்ன 100 ரூபாயா? ஆமாங்க, நீங்க பாஜக ஓட்டு போடுங்க, அது எப்படி 25 ருபீஸ் குறைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிச்சிருக்காரு. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அஸ்வத்தாமன் போட்டியிடுறார். அவருக்காக வாக்கு சேகரிக்கிற விதமா நடிகர் கூல் சுரேஷ் களத்துல இறங்கினார். வழக்கம் போல இவரும் ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சார். தலையில டிஃபரெண்டான ஒரு தொப்பிங்க. அப்படியே ஒரு கடைக்கு போய், எம்மா இந்த காய்கறி எல்லாம் என்னென்ன விலை அப்படின்னு மொத்த லிஸ்ட்டையும் கேட்டு வாங்கிட்டு கொஞ்சம் நீ தள்ளு அப்படின்னு அந்த அம்மாவை தள்ளி விட்டு இவரே உட்காந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சார். உனக்கு என்னம்மா வேணும்? கேரட்டா? இந்தா அப்படி, இந்தா கத்திரிக்காயா? ஐயோ, இவர் திரைப்படத்தில் தான் நடிக்கிறான்னு பார்த்தா பிரமாதமான காய்கறி கடைக்காரா நடிச்சிட்டாருங்க. அங்கேருந்து நேரம் அப்படியே பூ கடைக்கு ஜம்ப் பண்ணி ஒரு முழை பூ 100 ரூபான்னு சொல்ல அந்தம்மா திருப்பி எதுக்குன்னு கேட்க, அட எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல அந்தம்மா ஆடி போயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவும் பாஜகவில் வாக்கு சேகரிக்க வந்தவங்க தான். இப்படின்னு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தையே கொஞ்சம் பரபரப்பாக்கியிருக்காரு. அது மட்டுமா, திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் இருக்கார்ல, எங்க கூல் சுரேஷ் நீங்க மட்டுமா பண்ணுவீங்க, நான் கூட பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜவ்வாது மலைக்கு போய் அங்க குழிப்பணியாரம் சுட்டு வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கிராம மக்களுக்கு ஒரே குஷி தான் போங்க. நம்ம வெற்றி அஸ்வத்தாமன் ஐயா அவர்கள் வந்து வந்துடும் 25 ரூபாய் வந்துடும். அந்த அளவுக்கு விலை கொண்டு வந்துடும். கண்டிப்பா ஆமா. தாமரைக்கு ஓட்டு போட்டுருங்க. தாமரைக்கு ஓட்டு போட்டுருங்க. வேட்பாளர் அண்ணன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அவர்கள் உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார். நமது கரும்பு ஜூஸ் கடையின் சின்னம் தாமரை. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். தாமரையில் உட்காரம் வந்து நீங்க அழுத்த வேண்டிய 2 பியூட்டி பார்லர் ரிஷி பியூட்டி பார்லர். ஆஹா ஆஹா ஆஹா, எப்படி பியூட்டி பார்லருக்கு போனாக்கா நம்ம நல்லா அழகா இருப்போமோ அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு அப்படின்றது நமது வெற்றியின் வேட்பாளர், தாமரை சின்னத்தின் வெற்றியின் வேட்பாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் ஐயா அவர்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. வெற்றி பெற்றவுடன் முதல் வேலையாக இந்த திருவண்ணாமலையில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் என்பதை இளைஞர்களின் சார்பாக, மாணவர்களின் சார்பாக, இந்த திருவண்ணாமலையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது கண்டிப்பா. ரோட் ஷோனாவே மன்சூர் அலிகான் தாங்க. அடடட, அந்த மனுஷன் ஒரு கடையை விடுறது இல்லைங்க. அவர் அருமையாக போகிறாரு, அங்கே இருக்கிற காய்கறி கடையை பார்க்குறாரு. இது என்ன பூசணிக்காவா, எவ்வளோமா ரேட்டு அப்படின்னு கேட்குறாரு. 10 ரூபா அப்படின்னா, எது 10 ரூபாயா? உடனே எடுத்து பேக் பண்ண பாய்ஸ், அந்த 10 ரூபா அந்த பூசணிக்காவை எடுத்துகிட்டு ஒரு 3 பேக் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்த கடைக்கு போகிறேன், எவ்வளோ முருங்கைக்காய் எவ்வளோமா? 40 ரூபா. பாய்ஸ், அந்த முருங்கைக்காவை பேக் பண்ணுங்க அப்படின்னு. அதை பார்க்கறதுக்கு அவர் வாக்கு தான் சேகரிக்கிறாரு. ஆனாலும் அவர் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு தோணுது. பாருங்க, நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே வைக்காத ஒரு நபர்னா அது நம்ம தெய்வ திருமகன் மன்சூர் அலிகான் தாங்க. ஆடா, ஒரு வாக்கு சேகரிக்க போகிற இடத்துல பண்ணுற ஸ்டண்ட் இருக்கே, அடாடாடாடாடா. இப்போ சமீபத்தில் உழவர் சந்தைக்குள்ளே போயிருக்காரு. போனவர், ஏப்பா அந்த முள்ளங்கி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அதுக்கு பதிலாக 20 ரூபான்னாரு. என்ன 20 ரூபாயா அப்படின்னு ஷாக் ஆனவர், ஏங்க இவ்வளோ கம்மியாக ரேட்டு விற்றீங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? நான் போய் ஜெயிச்சு மத்திய அரசில் உட்காந்து உங்களுக்காக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவர் அங்கேருந்து நேரம் அப்பிட்டாகி அகத்திக்கீரை கடைக்கு போயிட்டு அகத்திக்கீரையை வாங்கினார். திடீர்னு ஒரு அம்மா, சார் சார் நான் உங்களோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஃபோட்டோ என்னம்மா ஃபோட்டோ, வாமா நான் ஜெயிச்சுட்டு வந்தால் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்தமாக ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து நேராக ஒரு பூசணிக்காய் கடைக்கு போயிருக்காரு. இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. பூசணிக்காய் வாங்கினவர் பூசணிக்காவை அங்கே வச்சு உடைக்காம சொசைட்டிக்கு ஏதோ கருத்து சொல்கிறேன்ட்டு நேராக உழவர் சந்தைக்கு வெளியில் கொண்டு வந்துட்டு அந்த பூசணிக்காவை ஓங்கி தூக்கி பயங்கரமான கருத்து சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை நீங்களே பாருங்கள்.
ஏங்க எங்களுக்கு எல்லா மொழியும் பேச தெரியுங்க, உங்களுக்குலாம் என்னென்ன மொழி தெரியும், எத்தனை மொழி தெரியும், நாங்கள் ஆல் லாங்குவேஜ் பேசுவோம் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் இங்கே ஊத்தங்கரையில் உருது மொழியில் பேசி வாக்கு சேகரிச்சிருக்காரு. யார் அவரு? பார்த்துட்டு வாங்க. கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் என்ன பண்ணியிருக்காரு, மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்க போயிருக்காரு. போனவர் சுத்த தமிழில் சிறப்பாக பேசி முடிச்சிட்டாரு. அது பத்துமா? ஆல் லாங்குவேஜ் தெரியுங்க எங்களுக்கு, எங்கள் ஆள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பக்கத்தில் இருந்தவர் எடுத்து கொடுக்க, ஓ கோஷிஷ் நெய் கரேகா குச்சு குச்சு ஓத்தாகே தில்வாலே துலானா லேஞ்சாயங்க அப்படின்னு கத்தி இந்தியில் பயங்கரமாக வாக்கு சேகரிச்சிருக்காரு. சாரிங்க, அது உருதான், அது கூட நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் அவர் அருமையாக பேசியிருக்காரு. ஒருவேளை நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணவராக இருப்பாரோ, இருந்தாலும் இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறமா ஏங்க மறுபடியும் சொல்கிறேன், அவருக்கு 5 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவர் ஏற்றி விட போகிற தெருவுலலாம் உருது மழை பொழிஞ்சிருக்காரு. ஆஹா, ஆல் லாங்குவேஜ் தெரிந்த வேட்பாளர் அந்த மக்களுக்கு தேவைதானே? दो पता में वोट डाल को मुझे जिता को आप पूरा कोशिश करना करके मुझे आपका सामने पूछने का आने को 2 पता में वोट डाल के मुझे हेल्प करना चाहिए कर बोल रहा हूँ. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம் எல்லா மொழியும் பேசுவார் வேட்பாளர். அன்பார்ந்த வாக்காளர் பெரியவர்களே, தாய்மார்களே, ஏப்பா நான் போய் ஒரு கிளி ஜோசியம் பார்த்தது குத்தமாப்பா? ஏன்பா குத்தமா? எங்க நீங்கள் சொல்லுங்க. நான் பாட்டு போனேன், ஒரு கிளி ஜோசியத்தை பார்த்தேன், அந்த வீடியோவை வைரல் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க. இதே கிளியை வச்சு ஜோசியம் பண்ணுறாங்களா, அனிமல்ஸை கொடுமைப்படுத்துறீங்க பேர்ட்ஸ்லாம் வச்சு அப்படின்ட்டு நேராக அந்த கிளி ஜோசியம் பார்த்தவங்கள தொக்கா தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஜோசியம் பார்த்தா எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு மொத்த டீட்டெயிலும் பார்த்துட்டு வாங்க. நீதிய நேர்மை நேர்மையின் அதிகாரம் அவருடைய அனுமதி திருப்பி பெற வேண்டும். இந்த உலகத்தில் அவர் பேரும் வாழ வேண்டும். இந்த அழகர நீதிய நட நேர்மையின் வழி வந்திருக்கப்பட்ட ஜாதகம் அழகுமுத்து ஐயனாரே ஆசீர்வாதம். என்ன நேர்களே, தேர்தல் பராக்ல பயங்கரமான சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் நாளைக்கு இதை விட சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.